வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 6 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ ஈஸ்வரி எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, இந்த டிரைவர் பையல இதுல தலையிடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா இவன் தேவையில்லாம இடையில வந்து, பாத்தியாக்கா, இன்னைக்கு நீ அந்த இடத்துல அவமானப்படாம இருந்ததுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகிட்டு பத்தியா. இதுக்குதான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், இவன் இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டாம் அப்படின்னு. இப்படியே ஏதாவது ஒரு நல்லது பண்ற மாதிரி பண்ணி அப்படியே உன்னை ஏமாத்தி போடுவான். பாத்தியாக்கா, இன்னைக்கு நீ நடந்ததையே பாத்திருப்பிய அப்படின்னு ராஜா சொல்றாரு. ஏ சந்திரா, இப்ப எதுக்கு நீ இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ள மட்டும் வந்து அப்படி உண்மையை நிரூபிக்காம இருந்திருந்தாலோ, அல்லது அந்த சிலம்பம் போட்டியில கலந்துக்காம இருந்திருந்தாலோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உனக்கு தெரியும். கண்டிப்பா அந்த முதல் மரியாதைய அந்த சிவனாண்டி பையன் வாங்கியிருப்பான். இதனால இத்தனை வருஷமா கிடைச்சிக்கிட்டு இருந்த ஈஸ்வரிக்கு அந்த முதல் மரியாதை கிடைக்காம போயிருக்கும். மாப்பிள்ளையாலதான் இன்னைக்கு அந்த முதல் மரியாதை ஈஸ்வரிக்கு கிடைச்சிருக்கு. இங்க பாரு, நீ வேணா நன்றி இல்லாம பேசு அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அப்படி போடு. பாத்தியாக்கா, இததான் நான் உன்கிட்ட சொன்னேன். எப்படியும் எல்லாரும் இததான் சொல்ல போறாங்க. முதல் மரியாதை ஈஸ்வரிக்கு வாங்கி கொடுத்தது அந்த டிரைவர் பையதான் அப்படின்னு பேச போறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையாக்கா? ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, இத பத்தி நான் பேசணும் அப்படின்ட்டு தான் இருந்தேன் அப்படின்னு நேரா அந்த ஹீரோவை கூப்பிடுறாங்க. டிரைவர் பையில இங்க வாட அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, சொல்லுங்கத்த அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னைய நான் வர சொன்னா அந்த சிலம்பம் போட்டியில கலந்துக்க சொல்லி உன்னை அந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன தைரியத்துல நீ அங்க வந்த? உன்கிட்ட கேட்டனா வந்து சிலம்பம் போட்டியில கலந்துக்க, என் மானத்தை காப்பாத்து அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னனா? எந்த வகையிலையும் நான் உன்கிட்ட உதவி கேட்கவே இல்லை. உன்னை யாரு அங்க வர சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, நான் வந்துட்டு இந்த ஊர் மக்களுக்காக தான் அந்த இடத்துல வந்து நின்னேன். ஒருவேளை முதல் மரியாதை அந்த சிவனாண்டிக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அவன் இந்த கோவில்ல உள்ள எல்லா சொத்துக்களையும் அபகரிக்க பார்ப்பான். அதுக்கப்புறம் அவன் தான் இந்த ஊருக்குள்ள நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா சுத்த பார்ப்பான். இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்றதுக்காக தான் நான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன். அத்தை, நான் பண்ணது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. சிலம்பம் போட்டியில எப்படியாவது ஜெயிச்சு இந்த கோவிலை வந்து காப்பாத்தணும் அப்படிங்கறது மட்டும்தான் என்னோட நோக்கம். மத்தபடி நீங்க பர்சனலா எடுத்துக்காதீங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, இவன் எப்படி பேசுறத, இவன் எப்படியும் வந்துட்டு அவன் அத்தைக்காரி தான் காலில தான் விழணும் அப்படின்ட்டு அவன் முடிவு பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ இது தெரியாம அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா டிரைவர் பயலே, உனக்கு இந்த வீட்டுல வந்துட்டு வீட்டு வேலைகளை பாக்குறது மட்டும்தான். டிரைவர் வேலைய பாத்தீங்கன்னா அதை மட்டும் பாக்குறத வச்சுக்கோ. அதை விட்டுட்டு தேவையில்லாம என் குடும்பத்து விஷயத்துல எல்லாம் தலையிடணும் அப்படின்னு நீ நினைக்காத. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் என்னைக்குமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கற மாதிரி எந்த வேலையும் பண்ண மாட்டேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட நோக்கம். அதுக்காக மட்டும்தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நீங்க தப்பா நினைக்காதீங்க. வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துற அக்காவுக்கு தெரியாதா இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு? நீ சொல்லி கொடுத்துதான் அக்கா வந்துட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்தணுமா? நீ தேவையில்லாம இந்த குடும்பத்துக்குள்ள தலையிடாத. அக்கா, இவன்ட்ட வானா சொல்லியிருக்கா. ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, ஆமா, என் தங்கச்சி சொல்ற மாதிரி இனிமே இந்த குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அத வந்து நீ இடையில வரக்கூடாது. அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, இன்னைக்கு சமாளிக்க தெரியும் அப்படின்னு நினைச்சிருந்தீன்னா சிலம்பம் போட்டியில வேற யாரையாவது இறக்கி ஜெயிச்சிருக்கலாம்ல. எதுக்கு நீ தேவையில்லாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த? எங்க ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னு பார்த்து மாப்பிள்ளை இடையில வந்து உன் மானத்தையே காப்பாத்திருக்காரு. ஆனா நீ இன்னும் மாப்பிள்ளையவே குறை சொல்ற. உன்னை எந்த விதத்துல சேர்க்கறது எனக்கு அப்படின்னு புரியல. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, அவரு உங்க தங்கச்சி புருஷன் அப்படிங்கறதுக்காக நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. இதோட நிப்பாட்டிக்கீங்க, அதுதான் நல்லது. அப்ப நம்ம
ராஜா நினைக்கிறாரு இதுக்கு மேல இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரிங்கத்த, இதுக்கப்புறம் உங்க விஷயத்துல நான் இதுலயும் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேரா மாடிக்கு போறாரு. அப்போ வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா ஹீரோ மாடியில இருக்கும் பொழுது போறாங்க. போயிட்டு, என்னடா டிரைவர் பையில என்னாச்சு? அக்கா காரிக்கிட்ட கடைசியில அவமானப்பட்டது தானே மிச்சம். எப்படியும் இந்த போட்டியில நம்ம அத்தைக்காக ஜெயிச்சிட்டோம், அத்தைக்காரி நம்மளை மன்னிச்சு ஏத்துப்பா அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்திருப்பியோ? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அக்காவோட கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தி வேடிக்கை பாப்பனே தவிர்த்து என்னைக்குமே உன்னைய மன்னிக்கிற மாதிரி கண்டிப்பா அக்கா காரிய விடவே மாட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இந்த வீட்டுக்குள்ள இருந்த சிசிடிவிய ஆஃப் பண்ணி நீ என்ன வேலை பார்த்த அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். இதோட உன்னோட பிரச்சனைய நிப்பாட்டிக்க, இல்லைன்னா உனக்கு தான் ஆபத்து. உன்னை பத்தின உண்மைகளை அத்தை கிட்ட நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஆனா எதுக்காக நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னா, எனக்கு தகுந்த ஆதாரத்துக்காக பொறுமையா இருக்கேன். அதோட அத்தை வந்துட்டு உங்க மேல ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க. அவங்க நம்பிக்கை வீணா போக கூடாது அப்படிங்கறதுக்காக தான் பொறுமையா இருக்கேன். உனக்கு நான் இன்னும் டைம் கொடுக்குறேன். அத்தை கிட்ட இனிமே வந்துட்டு துரோகம் பண்ற வேலையை வச்சுக்காத. உன் புருஷனுக்கு உதவி பண்ணிட்டு தேவையில்லாம இங்க பிரச்சனை கொடுக்கற வேலைய வச்சுக்காத அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இருந்தாலும் உனக்கு திமிரு அதிகம். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஏய் இங்க பாரு, நீ பாவம் அப்படின்னு இத்தனை நாளும் நான் பொறுத்து போயிட்டு இருக்கேன். நீங்க என்னெல்லாம் பண்றீங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நீ நினைக்காத. வீட்டுக்குள்ள இருந்த அம்மன் நகையை எடுத்து கொண்டு போய் உன் புருஷன் கிட்ட கொடுத்து டூப்ளிகேட் நகையை கொண்டாந்து சாமி ரூமுக்குள்ள வச்சது எல்லாமே எனக்கு தெரியும். அதுக்கான ஆதாரம் இல்ல. நீ சிசிடிவிய ஆஃப் பண்ணிட்ட, அதனால எனக்கு ஆதாரம் கிடைக்கல. கூடிய சீக்கிரம் எனக்கு ஆதாரம் கிடைக்கும். ஆதாரம் கிடைச்ச பிறகு உனக்கு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிட்டேன்னா உனக்கும் நல்லது, உன்னோட எதிர்காலத்துக்கும் நல்லது. உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டியன்னா இப்பவே உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வழிய பாரு. அதை விட்டுட்டு நான் இப்படிதான் பண்ணுவேன், பல பிரச்சனைகள் செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா அதுக்கு உனக்குதான் ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆகா, இவங்கிட்ட பேசுனா இதுக்கு மேல பிரச்சனை ஆகிரும் போலயே அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் பண்ண அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு, அதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. ஹீரோ போனதும் வில்லி நினைக்கிறாங்க, இவன் என்ன இப்படி பேசுறான், ஒருவேளை இவன் ரொம்ப கோவப்பட்டுட்டானோ. ஆகா, அக்காக்காரி நம்ம மேல ரொம்ப வந்துட்டு நம்பிக்கையோட இருக்காளே, ஒருவேளை இவன் உண்மையை நிரூபிச்சுட்டா அது நமக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிருச்சு. எதுக்கும் கொஞ்சம் இவன் கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்ட்டு நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டென்ட் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, என்னங்க, இந்த டிரைவர் பையன் இப்ப என்ன மிரட்டிட்டு போறான் தெரியுமா, அவன் இஷ்டத்துக்கு என்ன பேசிட்டு போறான், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருமா, கவலைப்படாத, ரொம்ப நாள் அவனோட ஆட்டம் செல்லுபடி ஆகாது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லங்க, என்னை பத்தின உண்மைய அக்கா காரிக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். அவன் மட்டும் சொன்னான்னு வச்சுக்கிடுங்களேன், அக்கா காரி என்ன சும்மா விட மாட்டான், இந்த வீட்டை விட்டே துரத்திடுவா. அப்புறம் இத்தனை நாளும் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம், உங்களை நம்பர் 1 கொண்டுட்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அது எல்லாமே ஒண்ணுமே இல்லாம ஆகிரும். இப்ப என்னங்க பண்றது? அதுக்கு அவரு சொல்றாரு, அந்த டிரைவர் பையன் அங்க இருக்கிற வரைக்குமே நமக்கு பிரச்சனை தான் போல. அதுக்கு இவங்க சொல்றாங்க, அதான் இவனை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக நம்ம பிளான் பண்ணோம். உண்மை தெரிஞ்சும் அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நாட்டமா பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா பேசுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.